மன்னியாமைங்கிறது அவருக்கு எதிரான ஒன்று. இந்த கசப்புங்கிறது அவருக்கு எதிரான ஒன்று. அந்த வைராகியம்ங்கிறது அவருக்கு எதிரான ஒன்று. அது தெய்வ வல்லமையை, தெய்வ வாழ்வை, உங்க சுகத்தை உங்க சரீரத்தில், உங்கள் வாழ்வில் தடுக்கக்கூடிய இடம். அதெல்லாம் திருடன் திருட வருகிறதற்கு, கொல்ல வருகிறதற்கு, அழிக்க வருகிறதற்கு கதவை திறந்து விடுகின்ற இடம். அதனாலதான் அவர் இந்த தெய்வ அன்புங்கிற ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல நம்ம தாழ்மையாக அதை சார்ந்து கொள்ளும் போது நமக்குள் கொடுக்கப்பட்ட தெய்வ அன்பு, சிலுவையில் அவரை அறைந்தவர்களையும் மன்னித்த அன்பு, நம்முடைய தகுதி பார்த்து நம்மை அவர் அன்பு செய்யவில்லை. அதே அன்பை அவர் அப்படியே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து தாரேன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. அதே அன்பு, அவருக்கு என்ன இயல்பு இருக்கிறதோ, என்ன அன்பு இருக்கிறதோ, அதே அன்பை நம்ம உள்ளத்தில் ஊற்றி இருக்கிறார். அதை நம்ம ஜெபித்து வாங்க வேண்டியது இல்லை. எனக்கு அன்பை தாரும், மன்னிக்கிற பலத்தை தாரும், ஜெபிக்க வேண்டாம். அந்த அன்பு எங்கதான் இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அதை நான் அறிந்து கொண்டு விசுவாசிக்க வேண்டும். இவரை மன்னிக்க கூடிய அன்பு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தீர்மானம் எடுக்கிறேன். இந்த கசப்புல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மன்னியாமையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட மன்னிப்பு அதனால என்ன செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு? தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒருத்தங்க மேல உங்களுக்கு ஒரு வருத்தம், ஒரு காயம், ஒரு குறை, ஒரு மனத்தாங்கல், ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்குமானால் அது உங்க ஆசீர்வாதத்தை தடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போகும்போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அவருடைய வாழ்வு இருக்கு, அதுல அவருடைய சுகம் இருக்கு. நீங்க அந்த கசப்பை நீங்க உள்ள வைத்துக்கொண்டு எவ்வளவு நேரம் நீங்க விசுவாச அறிக்கையாக இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொன்னாலும் அந்த சுகம் என்ன செய்யாது? சிறிது பகுதியை தான் உங்களால பார்க்க முடியும். முழு சுகத்தையும் உங்களால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, உனக்கு யார் மேலேயாவது ஒரு குறை இருந்ததுன்னா உடனே பரமபிதா உனக்கு மன்னிக்கும்படி நீ அதை என்ன செஞ்சிரு? மன்னித்து விடு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.